அது மாத்திரமல்ல, not only that, 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி in the year 2022 April 18th, இந்தியாவுடைய வானிலையின் மேலே குண்டுமலை பொழிகிறதை, in the territory of India from the sky the bombs are raining. இந்த காரியத்தை ஆண்டவர் காண்பித்தாங்க. God also showed me the vision about this. அதை நம்முடைய விமான படைகள் அதை அழிக்கிறதையோ அதை துரத்துகிறதை எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்பித்தாங்க. And our air force is chasing and overcoming the enemy army. நம்முடைய மிலிட்டரி இந்த காரியத்திலே செயல்படுகிறதையோ, our military force is acting very strongly in this. எதிரிகள் வீழ்த்தப்படுகிறதையோ, the enemies are shattered. எதிரிகள் தேசம் சின்னாபின்னம் ஆகிறதையோ, the enemy's country is being destroyed and shattered. ஏற்கனவே பதிவிலே பேசப்பட்டிருக்கிறது. Already it has been recorded. தரிசனங்கள் குறித்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. The prophecies are kept waiting for the appointed time. நம்ம அந்த தரிசனங்கள் ஒருவேளை அற்பமா எண்ணிருக்கலாம். We might despise the prophecies. அதனால தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள் என்று சொன்னாங்க. Only for this reason God has said, do not despise the prophecies. இதையுமே அடியோனிடம் ஆண்டவர் தம்முடைய சத்தத்தின் மூலமாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20 to 22 வரைக்கும் ஆண்டவர் அடியோனுக்கு காண்பித்திருக்கிறாங்க. God showed me the same verse 1 Thessalonians 5:20 to 22, not to despise the prophecies. God showed me the verse in the vision. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28:23 இப்படியாய் சொல்லுகிறது. Isaiah chapter 28 verse 23 says, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். Give ear and hear my voice. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Give attention and hear my speech. பதிவு கொடுக்கப்பட்டது யுத்தத்தை குறித்து. The prophecy recorded was about war. யுத்தம் கட்டாயமாக வரும் என்று சொல்லப்பட்டது. God told war will surely take place. வருகிற யுத்தங்களிலே, in the upcoming wars, அதாவது நியூக்ளியரை விட மோசமான வெப்பன்ஸ் பயன்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. more worst weapons than nuclear weapons will be used. அதனால தேவ பிள்ளையே, so children of God, சொல்லப்பட்டபடி இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. as God prophesied, now war is taking place. இது என்னுடைய தரிசனம் அல்ல. This is not my own prophecy. இது தேவன் அடியோனுக்கு வெளிப்பாடுகள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் 5 முறை காண்பித்தாங்க. அதற்கு பின்பாக மீண்டும் 2 முறை காண்பித்திருக்கிறாங்க. அது போக உலக மகா யுத்தம், 3வது உலக மகா யுத்தம் நடக்க போகிற அதை குறித்த சத்தத்தையும் ஆண்டவர் ஒரு மெல்லிய குரலை கொடுத்திருக்கிறாங்க. God showed me 5 times about war. He spoke to me through his mild voice in my dreams, in my visions. Not only that, 5 times, again 2 times God already warned me that war will surely take place and these wars will lead to great World War III. நாம் இந்த நாட்களிலே மௌனமா இருக்க கூடாது. We should not keep quiet nowadays. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் வந்தபோது, in 2 Chronicles chapter 20, when the war was against Jehoshaphat, அவர் தேவ சமூகத்திலே எல்லா ஜனங்களையும் கூட்டி அவர் உபவாசம் செய்து ஜெபிக்க ஆரம்பித்தார். he gathered the people of the assembly and he fasted in front of God's presence. அங்கே லேவியனுடைய புத்திரனாகிய எகாசியலுக்கு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. and there Levi's son Hagasiel, he got a vision. அங்கே ஜனங்கள் எல்லாரும் தேவ சமூகத்திலே பயந்து நடுங்கி வரக்கூடிய தன்னுடைய எதிரிகள் நம்மை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் உபவாசத்திலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்தார்கள். people of that assembly, they gathered in the presence of God in fasting and oneness and prayed, fearing the enemy's army. மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து அங்க ஜெபத்திலே காணப்பட்டார்கள். the whole family, including ladies, the children, the women, everybody, they fasted and prayed. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. God's word was revealed. இந்த ஏராளமான ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். you do not fear this great people. யுத்தம் உங்களுடையது கிடையாது. the war is not yours. யுத்தம் என்னுடையது. the war belongs to God. யுத்தம் உங்களுடையது கிடையாது. the war is not yours. யுத்தம் என்னுடையது. the war belongs to God. ஆண்டவர் யுத்தம் உங்களுடையது கிடையாது, யுத்தம் என்னுடையது என்று சொல்வதற்கு காரணம் என்ன? why did God speak like this? the war is not yours, it's mine. யோசபாத் அவர் உபவாசம் செய்து ஜெபிக்க தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தினார்.
King Jehoshaphat, he gathered his people in oneness to fast and pray in the presence of God. ஜெபத்துடைய பதில் தான் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. And the result of the prayer was that prophecy was revealed. அவர்கள் தன்னுடைய எதையும் வைத்து அவர்கள் பெருமை பாராட்டி கொள்ளாதபடிக்கு They did not feel proud about what they had for themselves. அவர்கள் தேவனிடத்தில் விழுந்தார்கள். They went and fall at the feet of God. தேவன் சொன்னாங்க, God said, யுத்தம் என்னுடையது, the fight belongs to me. பயப்பட வேண்டாம், Do not fear. கலங்க வேண்டாம். Do not tremble. ஆமா, யுத்தத்தை தேவன் என்ன செய்து கொடுத்தாங்க? Yes, what God did to the war. நம்ம சொல்லுவோம், அவங்க பாடுனாங்க, துதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். அதோடைய பகுதி பெரிய பகுதி, சரியா? அது என்ன அப்படின்னா, நீ சும்மா பாடுப்பா, நீ சும்மா என்ன செய்யி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீ சும்மா பாடு, நீ பாட்டுக்கு இரு. நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், யுத்தம் உன்னுடையது கிடையாது, யுத்தம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டேன். When we read in that part, we may think that the people, they sang, they praised God, they did not do anything else, but that is a greater explanation. God showed the people what will happen in the future. He said, God said, the war belongs to me, you just keep quiet. The Lord fought for the people prayed, fasted, and the Lord, he worked for the people.